வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஹலோ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு K2YF சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் பயோவில் இருக்குது. நம்ம வீடியோக்கெலாம் வந்த கமெண்ட்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். சச்சின் ஜாஸை பற்றி போட்டிருந்தோம். இதான் நம்மளோட முதல் வீடியோ. இதுக்கு வந்து நிறைய கமெண்ட்டில் சச்சின் ஜாஸை ரொம்ப பேருக்கு பிடிச்சிருந்தது. அதில் நம்ம சிங்கிளாக அவரை பற்றி கேட்டிருந்தோம். அதில் நிறைய பொண்ணுங்க ஐடியிலேருந்து ஹார்ட்டிங் விட்டதோட சிங்கிள் மார்ட்டு சிங்கிள் நிறைய கமெண்ட்ஸ் வந்து இவனுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா. ஐட்டம் சச்சினுக்கு 2 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. சிங்கிளா முரட்ட சிங்கிளான்னு தெரிஞ்சு நீ என்ன கல்யாணம் பண்ண போறியா? ஒரே அசிங்கமாக போச்சு. சச்சின் ஜாஸை பற்றி அந்த கமெண்ட்லாம் அவ்வளோதான். கொஞ்சம் வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. தலைவன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு ஹார்ட்டினை மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் நிறைய வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் 1-2 கமெண்ட் தான் வந்திருந்தது. கேமிங் போயெல்லாம் மிஸ் பண்ணுறோம். கொஞ்சம் வீடியோ போட சொல்லுங்கள். தலைவன் கடைக்குள்ளே இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய கமெண்ட் வந்த வீடியோ பூர்ணிமா ரவி வீடியோ தான். வாங்க அந்த கமெண்ட்ஸ் பார்ப்போம். இப்போ இவங்க நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காங்க. இவ கலர் கம்பேரிஷன் வச்சு ஊரை ஏமாற்றி மேலே வந்துட்டா. சாமி கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸ், ஒஸ்ட் கேரக்டர், லூஸு, ஒரு மாதிரி பேசுகிற பொண்ணு, பிக் பாஸ்க்கு அப்புறம் இவங்க கேரக்டரே மாறிடுச்சு, இப்படி தள்ள ரொம்ப நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஆனால் இவங்களோட உண்மையான ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நிறைய பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட், காஞ்சிபுரம் பக்கத்துலனா அதுவே 60 கிலோமீட்டர் வரும்ப்பா. நான் அவங்க ஊர் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்த கமெண்ட் தான் அது. பொறுக்கி தூங்கி எழும்பி பேசி ப்ரோ. தூங்கிக்கிட்டே பேசுறியா தம்பி? நான் அதுக்கு ஏன் தூங்கிக்கிட்டே பேசுறீங்க? தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன பண்றது? நம்மளே பாட்டை போட்டு தூங்குவோம். தூக்கம் வராதா? அடே என்னடா உன் வாய்ஸ் செத்தவன் மாதிரி இருக்கு. நான் ஒன்று கேட்குறேன், செத்தவன் வாய்ஸை எப்போ கேட்டிருக்கீங்க? ஒருவேளை செத்து போய் கேட்டிருப்பீங்களோ? அப்புறம் எப்படி என் வீடியோவில் கமெண்ட் பண்ணீங்க? என்னடா உன் வாய்ஸு பேசுகிற மாதிரி இருக்கு. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஹாப்பியாக வாய்ஸ் ஓவர் பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு ஒழுங்காக வாய்ஸ் ஓவர் கொடுக்க பழகு. இதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு சேனலில் பார்த்துருக்கேன். தப்பு பண்ண என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? நல்லது செய்ய வந்ததுக்கு இவ்வளோ தண்டனையா? என்ன ப்ரோ சரக்கா? ஆக்சிஜன் இல்லாமல் கூட நாம் வாழலாம், ஆனால் ஆல்கஹால் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. அதுக்கப்புறம் அஜித் சனாவை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அதில் லைக் 3000க்கு மேலே போயிருந்தது. அதில் நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தீங்க. ஆனால் பல பேரும் எனக்கு கழுவி ஊற்றிருக்கீங்க. உண்மையிலேயே என் வாய்ஸ் அவ்வளோ கேவலமாக இருக்குது. நீங்கள் போடுற ஒரு கமெண்ட்டும் எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? நீங்கள் அப்படியே கலட்டி கழுத்து மேலே வைக்கிறீங்க. நீங்கள் என்னையா அவனுங்க எவனுமே கை தட்ட மாட்டானுங்க. அடுத்ததான் நம்ம ரிஷிபிடி அண்ணா கமெண்ட் தான். அவரு ஒரு காலேஜில் படிச்சுட்டு ஸ்விக்கி வேலை பார்த்தாருன்னு சொன்னோம். அந்த தம்பியும் அந்த காலேஜ் தான் சொல்லியிருக்கான். ஏன்டா இடையில பண்ணுற செய்யறன்னு இழுக்கிற? ஸ்விக்கியில் ஏதுடா ஓனரு அப்படின்னு சொன்னீங்க சாரு. ரிஷி பிரியாவா? இப்போ இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. என்னடா ஏ? அதுக்கப்புறம் நம்ம பைரஸ் கேர்ளோட வீடியோ கமெண்ட்ஸ் தாங்க. இதில் என்ன மோட்டிவேஷன் இருக்குன்னு முக்கியம் பேசுகிறேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ரொம்ப முக்கியம்டா. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொருவருடன் தொடர்பில் உள்ளார். அதுக்கப்புறம் நம்ம நாகை 360யோட கமெண்ட்டை பார்க்கலாம் வாங்க. 2 பேரும் பொம்பளை பொறுக்கி அதையும் சொல்லுங்க. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு பெரிய புளித்திங்க இவங்க. அப்புறம் நிறைய பேர் இது வந்து ஸ்கிரிப்டட் வீடியோவாட்டம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இடையில நம்மளுக்கு வேற ஒரு கமெண்ட், உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். நிறைய பேர் இதில் வேற காப்பி கேட்டுங்கிறீங்க. ஒருத்தருக்கே 4-5 லைஃப் ஸ்டோரியா இருக்கும் மாற்றி பேச. அவசரமா பூனை குறுக்க ஓடுதுப்பா. எந்த காலத்துல இருக்கீங்க? பூனையை பிடிச்சி முறுக்கி திருப்பி போட்டு சூப்பு குடிக்கிற காலம். அப்புறம் இந்த ஐடி தான் யாருன்னே தெரில. எல்லா வீடியோலையும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆளை காணும். அண்ட் முக்கியமாக ஒரு 4-5 பேத்துக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஒன்வே ஒன்னன் மோகன் அண்ணனுக்கு, ஹார்ட் ரேசரான சதீஷ் அண்ணனுக்கு, ஹரீஷ் அண்ணனுக்கு, அப்புறம் நம்மளோட மெஜிஷியன் விக்னேஷ் பிரபு அண்ணனுக்கு, அண்ட் மிஸ்டர் கிரியேட்டிவ் அண்ணனுக்கு. இவங்க எல்லாரும் நான் ஒரு சின்ன யூடியூபர்னு கூட நினைக்காம கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ எப்படிப்பட்ட கண்டென்ட்னா, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை அழுத்திட்டு போங்க. See you next video. Bye. Thank you.